பிரைஸ் லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவன் ஊழியக்காரர் சமீபத்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை செய்வீரல்லவா? ஸ்நானமனும் அப்படி சுத்தமாவீர் என்று உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது தானே அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் கூட்டத்தாடவரெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் காணிக்கை வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினான், தட்டுதல் பண்ணிவிட்டான். கவனிங்கே அருமை தேவ பிள்ளைகளே, சரியாய் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய மனுஷன் இப்ப சொன்னதை மறுத்து கோபத்தோடு போயிட்டான். சிரியா தேசத்திற்கு திரும்பி போனபோது அங்கே சொல்கிறாங்க, அங்கே பெண் அவங்க என்னையா செய்ய பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்ப, இவ்வளோ பொன் வேணும், இவ்வளோ வெள்ளி வேணும், இவ்வளோ வைடூரிய வேணும், இவ்வளோ பணம் வேணும் என்று சொல்லியிருந்தா எல்லாம் கொடுத்துருப்ப. ஆனால் அவர் என்ன சொன்னார்? யோர்தானில் போய் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ணுதானே சொன்னார். இது செய்யலாமே என்று சொன்னபொழுது திரும்பி போய் தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே, எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே அவன் யோர்தானில் போய் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ணினான். அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல குஷ்டரோகம் முழுசா நீங்கி அவன் சுகமானான். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குஷ்டரோகம் என்பது சாபத்தை காண்பிக்கிறது. குஷ்டரோகம் என்பது பாவத்தை காண்பிக்கிறது. ஜென்ம பாவம், கர்ம பாவம், நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவம், நாம் செய்த பாவம், அதனாலே சில வியாதி, அதனாலே சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள். நீங்க இதெல்லாம் நீங்க வேண்டுமானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இங்கே யோர்தானில் இவன் 7 தரம் முழுகினான் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், 7 தரம் ஞானஸ்தானம் எடுக்கிறதில்லை, ஒரே முறைதான். நீங்களும் நானும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த வியாதி என்கிற குஷ்டரோகம், சாபம் என்கிற குஷ்டரோகம், பாவம் என்கிற குஷ்டரோகம், நம்முடைய மூதாதையர் செய்த பாவம், நீங்களும் நானும் செய்த பாவம், இந்த பாவ சாபங்களெல்லாம் நீங்கி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற வியாதி, பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் மாறி நாம் இந்த பூமியிலே சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான சகோதரா, சகோதரி, நன்றாய் கவனிங்கள். இது கடைசி நாட்கள். கட்டாயம் இயேசு எப்படி யோர்தானிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அதே போல நீங்களும் நானும் மூழ்கி ஞானஸ்தானம், தெளிப்பு என்கிற ஞானஸ்தானம் பைபிளில் இல்லை. நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள், எங்கும் இல்லை. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பது தவறு. அது தெளிப்பு ஞானஸ்தானம் பரலோகம் அங்கீகரிக்காது. ஆகவே யோர்தானில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தமாய் வாழ்கிற, பரிசுத்தவனாய் இருக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய கையிலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.